धनानन्दनं वीरं जानकीशोकनाशनं கபீசமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான துர்முகி நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிர ருது மாசி 15 பிப்ரவரி 27 திங்கட்கிழமை. சுக்லபக்ஷம் பிரதமை தேதி இரவு 8:17 வரை. பிறகு த்விதீயை தேதி சதயம் நட்சத்திரம் காலை 7:43 வரை. பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். சித்தம் நாம யோகம், கிம் ஸ்துக்னம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: சிம்ம ராசியில் ராகு, துலா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் சூரியன், சந்திரன், புதன், கேது, மீன ராசியில் சுக்கிரன், மேஷ ராசியில் அங்காரகன். கும்பராசியில் இருக்கும் சந்திரன் இன்று இரவு 1:21 மீன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினப்பலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. குருவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். காலை 7:43 ராகுவுடைய சாரம் முடிஞ்சிடுறது, சதய நட்சத்திரம் முடிஞ்சிடுறது. அதன் பிறகு குருவுடைய சாரம் பெற்ற சந்திரன் குருவுடைய பார்வையையும் பெறுகிறார். மேலும் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய அங்காரகன் இப்போது ராசியில இருக்கார். இது மிகச்சிறந்த பலமான அமைப்பு. அஷ்டமசனி இருக்கக்கூடிய ஒரு சாதகமற்ற பலனை சாதகமாக்கி கொள்வதற்கு, மிகச்சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கு ராசிநாதன் அங்காரகன் ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடியது. குருமங்கள யோகம். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், அவருக்கும் குரு பார்வை கிடைக்குது, குருவுடைய சாரமும் கிடைக்குது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய, வெல்லக்கூடிய, உயரக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ஜீவனஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. சந்திரனோடு சேர்ந்த 4 கிரகங்கள் ஜீவனஸ்தானத்தில் இருக்கு. 10ஆம் இடத்துல ஒரே ஒரு கிரகமாவது இருக்கணும் அப்படின்ற விதியில இப்ப 4 கிரகம் இருக்கு. வேலையில சிறந்து விளங்குவீங்க. அதிகமான வேலை இருக்கலாம், பொறுப்புகள் அதிகமாக கொடுக்கப்படலாம். அதனால வேலை அதிகமாக இருக்கு என்று வருத்தப்படுவதை விடுத்து, வேலை அதிகமாக இருக்கிறத விட வேலை இல்லாம இருக்கிறது தான் சிரமம் என்றதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை திறம்பட செய்து முடிக்கும் போது மன நிறைவு கிடைக்கும். நம்ம மீது நமக்கு தன்னம்பிக்கை ஏற்படும், நம்முடைய திறமை வெளிப்படும். அதனால கட்டாயமாக ஆதாயம் கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் இது நாள் வரை அங்காரகனோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல இருந்தார். இப்போது தனித்து இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் தனியாக இருக்கிறது விசேஷமான அமைப்பு. அதனால மன வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்தி இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். பிரிந்து போனவர்கள், சண்டையிட்டுக் கொள்பவர்கள் கூட தம்பதிகள் இப்போது சேர்ந்து திருப்தியாக அந்யோன்யமாக இருக்கலாம். வேலையில சிறந்து விளங்கலாம். லாபகரமான சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அவ்வளவு விசேஷம் கிடையாதுன்னாலும் அவரோடு புதன் சேர்ந்து இருக்கார் ராசிநாதன். இருவருக்குமே குருவுடைய பார்வை கிடைக்குது. சந்திரனுக்கு குருவுடைய சாரமும் கிடைக்குது. சிறப்பாக வழிநடத்தப்படுவீங்க. உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சரியாக உங்களுக்கு பிறர் கொடுப்பாங்க. முக்கியமானவர்கள் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை, பொறுப்புகளை இப்போது கொடுப்பாங்க. எப்படி படிக்கணும், எப்படி உத்தியோகம் பார்க்கணும், தொழில் என்ன விஷயங்களை செய்யணும், எதெல்லாம் தவிர்க்கணும் போன்ற நல்ல விஷயங்கள் இப்போது உங்களுக்கு அறிவுறுத்தப்படும். அப்படியாக நல்லவர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனால் உங்களுக்கு பாக்கியமான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் இருக்கு. இன்று இரவு 1:21 தான் சந்திரன் 8ஆம் இடம் கும்பராசியிலிருந்து 9ஆம் இடம் நோக்கி இப்ப நகர்றாரு. அது வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அப்படி இருந்தாலும் குருவுடைய பார்வை, குருவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. சந்திராஷ்டமம் சற்று பலம் குறைவு, சந்திரன் கேதுவோடு சேர்ந்தது சற்று பலம் குறைவு. இது இரண்டையுமே சரி பண்றதுக்கு குருவுடைய சாரம், குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்குது. மேலும் சூரியனோடு சந்திரன் சேர்றாரு, அமாவாசை யோகம் கிடைக்குது. அந்த கிரகங்களுக்கு குரு பார்வை கிடைக்குது. அதனால பிரச்சனைகளை வெல்லக்கூடிய, கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய, கடன்களை அடைக்கக்கூடிய, நோய் நொடிகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அதற்கு உண்டான அளவிற்கு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், மனக்கட்டுப்பாடு இருக்கணும், சரியான உணவு பழக்கம் இருக்கணும், சரியான உடற்பயிற்சி பழக்கம் இருக்கணும், வேலைகளை திறம்பட செய்யணும். எதை செய்தாலும் அதை விரும்பி ஈடுபாட்டோடு செய்யணும். அப்படி செய்யும்போது இந்த நாளில் சந்திராஷ்டம பிரச்சனை இருக்காது. நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்து 4 கிரகங்கள் இருக்கு. அதுல ராசிநாதன் சூரியனும் ஒருவராக இருக்கார். ராசிநாதன் சூரியன் இருந்து ராசியை பார்க்கிறது நன்மை. மேலும் அவருக்கும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது நன்மை. ராசியில ராகு இருந்து அது ராகுடைய சாரம் காலை 7:43 முடிஞ்சிருது.
அதன் பிறகு குருச்சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. அதனால அனைவரையும் அனுசரித்து நீங்க செல்லும்போது, கூட்டாக பணிகளை செய்யும் பொழுது அதனால உங்களுக்கு பலன் கிடைக்கும். யாரையும் விரோதித்துக் கொள்ளக்கூடாது, என்னால தனியா எல்லாம் முடியும் அப்படின்றத நினைக்கக்கூடாது. பிறரை அரவணைத்து அனுசரித்து செல்லணும். அப்படி செல்லும்போது பிறரால உங்களுக்கு நன்மை நடக்கும். குறைந்தபட்சம் பிறரால தீங்கு பிரச்சனையாவது நேராம இருக்கும். அப்படியாக அனைவரோடும் கூடி உங்களுடைய கடமைகளை செய்யும்போது, பிறருக்கும் உதவிகரமாக நீங்க இருக்கும்போது, அனைவரையும் நண்பர்களாக பார்க்கும்போது இந்நாள் நல்ல பலன் தரக்கூடிய நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் புதனோடு சந்திரன் சேர்ந்து இருக்காரு. சூரியனும் கேதுவும் உடன் இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு. 2ஆம் இடத்துல குரு இப்போது தற்காலிகமாக இருக்காரு. அவருடைய பார்வை சந்திரனுக்கும் அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்குது. அவருடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. அதனால மிக சிறந்த அளவிற்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். போட்டிகளை சமாளிக்க முடியும். கடன் பிரச்சனைகளை இப்போது சிறப்பாக எதிர்கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும். அப்படியாக உங்களுக்கு எதெல்லாம் முன்னேற்றம் தருமோ அதுல கவனம் செலுத்தணும். எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அந்த பிரச்சனை தீர்க்கறதுல கவனம் செலுத்தணும். அப்படி இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளும் போது பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 6ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரன் இப்போது தனியாக உச்சம் பெற்று இருக்காரு. ராசியில குரு தனியாக இருக்காரு. 2 கிரகங்களுக்கும் பரிவர்த்தனை ஏற்படுது. அப்படி பரிவர்த்தனை ஏற்படக்கூடிய அமைப்புல 2 கிரகங்களும் பார்வை செய்து கொள்ளவில்லை. அதாவது பகையான 2 கிரகங்கள், எதிரெதிரான கிரகங்கள் பார்த்து கொள்ளாம சேராம இருக்கிறது நல்லது. இப்போது பரிவர்த்தனை தான் செய்திருக்குது. அதனால தோஷம் கிடையாது. அதனால உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். நல்ல ஒரு நீங்க நினைத்த மாதிரி வீடு அமையும், நினைத்த மாதிரி வாகனம் அமையும், நல்ல போஜனம் கிடைக்கும், விரும்பிய இடங்களுக்கு சென்று வர முடியும். 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். பிடித்த கோயில்களுக்கு சென்று வர முடியும். பூர்வீகம் பத்தின நினைவுகள் அதிகமாக இருக்கும். உறவினர்களை சந்திக்க முடியும். அப்படியாக மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு. ராசியில சனி இருக்கார். 10ல ராகு இருக்கு. கேந்திரங்கள் பலமாக இருக்கு. 4க்கு குருவுடைய பார்வையும் கிடைக்குது. 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு. அதற்கு குரு பார்வை கிடைக்குது. 4ல சந்திரன் இருக்கார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது, சந்திரபலம் கிடையாது. ஆனா அவர் குரு பார்வை கிரகிக்கிறாரு. சூரியனோடு சேர்ந்து இருக்கார். அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அளவிற்கு கல்வியில உயர முடியும். கல்வியில சலுகைகளை பெறக்கூடிய அளவிற்கு இப்போது நீங்க சிறப்பாக நடந்து கொள்ள முடியும். தடைப்பட்ட கல்வியை மீண்டும் தொடரலாம் சொன்னா இன்றைக்கு அதற்குண்டான முயற்சிகளை செய்ய முடியும். பாதியில நின்று போன வீடு கட்டக்கூடிய வேலைகளை இப்போது மீண்டும் தொடர முடியும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை இப்போது தொடங்க முடியும். அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை பேசி காரியத்தை ஆரம்பிக்க முடியும். அப்படியாக நல்ல விஷயங்களை தொடங்கினால் அந்த காரியத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய அளவிற்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்குது. சாரமும் கிடைக்குது. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல பலம். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது நன்மை. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது நன்மை. இதற்கெல்லாம் குரு பார்வை கிடைக்கிறது கூடுதல் நன்மை. நல்ல தைரியம் இருக்கும், விவேகம் இருக்கும். எதையும் சிறப்பாக செய்ய முடியும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். பிறர் உங்களை மிக சிறப்பாக போற்றக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வீங்க. உங்களுடைய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றி பொது காரியங்களையும் கூட ஈடுபடுவீங்க. பிறருக்கு உதவிகரமாக இருப்பீங்க. பிறரை வழி நடத்துவீங்க. பிறருக்கு முன்மாதிரியாக இருப்பீங்க. அந்த அளவிற்கு இது காரியம் ஜெயிக்கக்கூடிய, லாபம் கிடைக்கக்கூடிய, உயரக்கூடிய நல்ல நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். குடும்பஸ்தானத்துல சந்திரனோடு சேர்ந்து 4 கிரகங்கள் இருந்தாலும் அந்த இடத்தை குரு பார்க்கிறது நன்மை. 2ல கேது இருக்கிறது, 8ல ராகு இருக்கிறது. அதனால குடும்ப நபர்களிடத்துல விட்டு கொடுத்து போகணும். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஒருவரை சரியாக புரிந்து கொள்ளணும், அனுசரித்து செல்லணும். பண விஷயத்துல கவனமாக இருக்கணும். பேச்சு வாக்கு கொடுக்கறது, பேசுறது போன்ற விஷயங்கள மிக கவனமாக இருக்கணும். சாமர்த்தியமாக நடந்து கொள்ளணும். திட்டமிட்டு காரியங்களை செய்யணும். எதையும் புரிந்து கொண்டு பிறகு அதற்கு நம்ம நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும். அப்படியெல்லாம் செய்யும்போது இந்நாள பிரச்சனையற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரனோடு சூரியனும் புதனும் கேதுவும் சேர்ந்து இருக்காங்க. 4 கிரகங்கள் ராசியில் இருக்கு. குரு பார்வை ராசிக்கு கிடைக்குது. ராசிநாதன் சனி கிரகம் 10ஆம் இடத்துல கேந்திர பலத்தோடு இருக்கார். அதனால உங்களுக்கு இந்த நாள்ல உங்கள் மீது நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு உண்டான நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் அமையும். கல்வி முடிச்சுட்டு பணி இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது இப்போ அதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலமாக ஒரே இடத்துல, ஒரே பணியில, ஒரே ஊதியத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது அதிலிருந்து இப்போது உயர முடியும். சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு வந்திருக்கீங்க, சொந்த ஊருக்கு போகணும், அல்லது வெளிநாடு சென்று உங்களுக்கு உண்டான கல்வி, உங்களுக்கு உண்டான உத்தியோகம் சம்பந்தப்பட்ட காரியங்களை ஆற்றணும், பொருள் ஈட்டணும் போன்ற விஷயங்களை நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு நல்லது என்று நினைக்கிறீர்களோ அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் போது அஷ்டமா சித்தி யோகம்னு சொல்லும்.
புதனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்போது எந்த விஷயத்தை வேணாலும் கற்றுக்கொள்ள முடியும். எந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை வேணாலும் அந்த திறமையை வெளிப்படுத்தி நல்ல பெயரை பெற முடியும். ராசியில கேது இருக்கும்போது வைராக்கியம் இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், ஆன்மீக ஈடுபாடு இருக்கும், கடவுள் நம்பிக்கை இருக்கும், பக்தி இருக்கும். அது உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். அப்படியாக முக்கியமான நல்ல விஷயங்களை சிந்தித்து அதை செயல்படுத்த தொடங்கும் போது அது வெற்றி தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில இப்போது சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கார். அஷ்டமாதிபதியான சுக்கிரன் ராசியில உச்சம் பெற்று இருக்கும்போது அந்த சுக்கிரனோடு ராசிநாதன் குரு பரிவர்த்தனை செய்திருக்கிறது விசேஷம். ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கு. 2ஆம் இடத்துல அங்காரகன் இருக்கார், 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு. அதனால நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளணும். வாய்ப்பு கிடைக்குது, சந்தர்ப்பம் அமையுதுன்றதுனால தேவையற்ற விஷயங்கள், தீய நண்பர்கள், சகவாசம், பழக்க வழக்கம் போன்ற விஷயங்களை எதையுமே எடுத்துக்கொள்ள கூடாது. நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளணும். நல்ல சிந்தனை செயல்கள் இருக்கணும். முடிந்த அளவிற்கு பெரியவர்களிடத்துல பக்தி மரியாதை இருக்கணும். குரு பக்தி சிறப்பு. குரு பக்தி இருக்கும்போது எவரிடத்துல நீங்க கல்வி கற்றுக்கொண்டீர்களோ, எவரிடத்துல உத்தியோகம், வேலை, தொழில் கற்றுக்கொண்டீர்களோ அவர்களை நினைத்து பார்க்கணும். அப்படியெல்லாம் செய்யும்போது குருவுடைய அனுமதியோடு முக்கிய காரியங்களை தொடங்கும் போது அதுல மிகப்பெரிய அளவிற்கு சாதிக்கக்கூடிய யோகம் இந்நாள்ல கிடைக்கும். இன்றைய ஜோதிட தகவல். சந்தான பாக்கியம். ஒருவருடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தான அதிபதி 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? பொதுவாக இதை மத்தியமமான பலன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் இதை சரியாக நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது 7ஆம் இடத்துல 5 கூடிய புத்திரஸ்தான அதிபதி இருக்கார். புத்திரஸ்தான அதிபதினு சொல்லும்போது அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கார். அவர் 7ல் இருக்கும்போது லக்னத்தை பார்க்கிறார். அப்போ ஒருவர் செய்த புண்ணியங்களை அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த இடம், அந்த இடத்திற்கு அதிபதியான கிரகம் லக்னத்தை பார்க்கறதுனால புண்ணியத்திற்கு உண்டான பலாபலன்களை அவர் அனுபவித்து ஆகணும். ஒருவர் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தினுடான பலனை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்கு தான் அவருக்கு குழந்தைகள் பிறக்குது. நல்ல பலன்கள் செய்ததை இந்த குழந்தைகள் மூலமாக அவர் அனுபவிக்கிறார். தீய பலன்கள், கர்மாக்கள் செய்திருக்கும் போதும் அந்த குழந்தை மூலமாக அவர் கஷ்டப்படுறார். அதனால அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய அதிபதி 7ல் இருக்கும்போது லக்னத்தை பார்க்கிறாரு. அதனால அவருக்கு பிள்ளைகள் பிறக்கும்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக திரிகோணஸ்தான அதிபதி கேந்திரம் ஏறுறாருன்னு எடுத்துக்கலாம். அதே போன்று 7ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் சுபர், அசுபர் அப்படின்ற ஒரு வித்தியாசத்திலையும் கூட அந்த பலன்களை எடுத்துக்கொள்ள முடியும். 5ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு, உபதயஸ்தானமாக இருக்கு அப்படின்ற முறையிலையும் எடுத்துக்கலாம். அதனால 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது அது சாதகமான பலன்களாகவே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிள்ளைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இவர்கள் ஆசைப்பட்டதை பிள்ளைகள் நிறைவேற்றுவாங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த பெற்றோருக்கு இருக்கக்கூடிய நீண்ட காலமான ஆசைகளை, இந்த பிள்ளை இந்த அளவுக்கு படிக்கணும், இவ்வளவு சிறப்பான பெரிய அதிகாரியாக வரணும், உத்தியோகம் சிறப்பாக பார்க்கணும், வெளிநாடு சென்று படிச்சுட்டு வரணும், உத்தியோகம் பார்க்கணும், நல்ல பிள்ளையாக நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களோ, அல்லது பொதுவாக அவர்களுக்கு பெரிய ஒரு ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை வேணும் அப்படின்ற சொல்லக்கூடிய அமைப்பு போன்ற எந்த ஒரு வாழ்க்கை தரம் பற்றின ஆசை போன்ற எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதையெல்லாம் இந்த பிள்ளை நிறைவேற்றி வைப்பார்னு எடுத்துக்கலாம். 5 கூடையவர் 7க்கு போகும்போது அந்த 5, 7 சேரும்போது விரும்பிய விஷயங்கள் நடக்குன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதனால 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ஒருவருக்கு, அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைகள்னால இவர் விரும்பியது நடக்கும்னு எடுத்துக்கலாம். அவர் செய்த புண்ணியங்கள், அவர் செய்த பாபங்களுக்கு உண்டான பலன்களை அவர் நேரடியாக இந்த குழந்தை மூலமாக அனுபவிப்பார்னு எடுத்துக்கலாம். அப்படி அனுபவிக்கணுன்ற அமைப்பு இருக்கிறதுனால குழந்தை பிறக்கும்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அவர் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் திரிகோணஸ்தான அதிபதி கேந்திரம் ஏறுறாரு. ஒருவேளை அவர் சுபராக இருந்தால் சற்று தோஷமாக இருக்கும். 7ஆம் இடத்துல தனித்து இருக்கிறாரா, என்ன கிரகம் போன்ற விஷயங்களையும் பார்க்கணும். அதனால 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கும்போது பயப்பட தேவை கிடையாது. அவருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு யோகம் உண்டு. இன்றைய தினப்பலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.